இந்த ரெசிபி வந்து கெட்டு போகாது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயா போனோன்னா டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஒரு நாள் வரைக்கும் கெட்டே போகாது. நம்ம ஹோட்டலில் வாங்குகிற செலவு மிச்சம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி ப்ரெட்டு ரெசிபி பண்ணி காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரெட்டை ஒரு 7-8 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்குறேன். இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இது வந்து பீஸாக நறுக்கிட்டு காமிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆனால் நம்ம டூரிஸ்ட்டு எங்கேயாவது போனோன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கெட்டு போகாது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான ஒரு ரெசிபி தான். 7-8 ப்ரெட்டை நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். அதுக்கான பொருள் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்லான்னா, அதிக பேர் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கான பொருள் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யிலே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெட்டெல்லாம் தட்டி வதக்கி எடுத்துக்கலாங்க. ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்யிலே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே சட்டியில் 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். சின்ன பல்லாரி நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். லேசாக ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். லேசாக வதக்கியாச்சு. அதில் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக இருந்தால் 2 தக்காளி நறுக்கிக்கோங்க. அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற கலவா உப்பு சேர்த்துக்கிறேன். இது உப்பு ரொம்ப பிடிக்காதுங்க. ப்ரெட்டுக்கு உப்பு கரெக்ட் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு இழுக்காது. நாங்கள் இந்த மாதிரி சின்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகிறதா இருந்தால் பக்கத்தில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு எடுத்து போயிட்டீங்கன்னா சூப்பராக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. அது காசும் ஏகப்பட்ட செலவாகும் ஹோட்டலில் வாங்கினா. இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ப்ரெட் பாக்கெட் இருந்தால் போதும். டக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ப்ரெட்டு கலவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகு சீரக பொடி தூள் பண்ணி வச்சுருப்பேன். அதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் மல்லித்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலா பொடி பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்ருங்க. லேசாக பச்சை வாசனை போக வரைக்கும் லேசாக வதக்கி விட்ருங்க. 2 செகண்ட் வதக்கினா போதும். கூட கொஞ்சம் முந்திரி சேர்க்கணுன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிச்சுங்க.
அதுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை தட்டிடலாம். அதுவே சேர்த்து கிளறி விட்டுடலாம். இது வந்து ட்ரையாக கிளறி எடுத்துட்டு அப்புறம் லேசாக வேணும்னா தண்ணி தொளிச்சுக்கலாங்க. நல்லா பதமாயிரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாக எடுத்து போயிட்டிங்கன்னா அப்படியே நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறமேல உங்களுக்கு லேசாக கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னா லேசாக தண்ணி தொளிச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.